Hi friends, welcome to tudorjobs.com. இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் மெயிலிங்ஸ் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். மெயில் மெர்ஜுங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட்டர் சென்ட் பண்ணுற பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த லெட்டர் சென்ட் பண்ண பர்பஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க பாஸ் பண்ணணும். அப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500-300 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே இன்ஃபர்மேஷனை அவங்க லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அட்ரஸ் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இன்ஃபர்மேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆஃபீஸில் ஒரு மெயில் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலோ இல்லை ஒரு லெட்டரோ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நான் சென்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட சேம் ஒரே கண்டென்ட் தான். பட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 அட்ரஸ் நமக்கு என்ன ஒவ்வொரு எம்ப்ளாயோட அட்ரஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா தனித்தனியாக உட்காந்துட்டு அந்த அட்ரஸை பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் அந்த கம்பெனியில் 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஒரு டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி, அது எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனுங்கிறது என்ன அப்படின்னா அவங்க அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். நான் இப்போ எப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அதே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த மெயில் மெர்ஜிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் நடக்குது, இல்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. என்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த மீட்டிங் நமக்கு எந்த டைம் டு எந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நடக்குது, என்ன டேட் நடக்குது, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவங்க எல்லா பேரண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் நம்ம அனுப்புவோம். இல்லை அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி செம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கட்டணும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும் செம் ஃபீஸ் கட்டுறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ வீட்டுக்கு அனுப்பி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிகாம் டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு பிஎஸ்சி சிஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் சேம் ஒரே ஃபீஸாக தான் இருக்குது டேர்ம் ஃபீஸு. அண்ட் டேர்ம் ஃபீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லெட்டர் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அனுப்ப போகிறீங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணலான்னா மெயில் மெர்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நமக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அந்த டேட்டாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு காலேஜில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 3 வருஷம் அங்கே படிப்பாங்க இல்லைங்களா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அவங்க டோர் நம்பர் என்ன, வீட்டு அட்ரஸ்ஸு, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, எந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்க என்ன கண்ட்ரியில் இருக்காங்க, அதே போல் நமக்கு மொபைல் நம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபீட் பண்ணிட்டு ஒன் டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் என்ன ரொட்டீனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம் ஒரு லெட்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறையா எம்ப்ளாய்க்கும் பார்த்தீங்க அப்படி இது சென்ட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் மெயில் மெர்ஜிங்கிற ஆப்ஷனில். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லெட்டர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண ஒரு லெட்டர் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் பாருங்கள். சும்மா பேசிக்காக ஒரு லெட்டர் ஃபார்மேட் மட்டும் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெட்டரை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா டியூடர்ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அனுப்புகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி சென்ட் பண்ணணும் அதுக்கான ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் ஃபார்மேட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயிலிங்ஸ் மெனு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு இருக்குது இல்லைங்களா. இல்லை இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம லெட்டர் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா மெயில் அப்படி இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்போ நம்ம கொடுத்துக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் என்வெலப் கவரில் அனுப்ப போகிறீங்க அப்போ நமக்கு அந்த கவர் பார்த்திங்க அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லெட்டர் ஃபார்மேட் நான் கொடுக்க போகிறேன். அதுக்காக நமக்கு என்ன பண்ண லெட்டர் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இதே நீங்கள் இமெயில் பண்ண போகிறீங்க அப்போ நமக்கு என்ன பண்ண இமெயில் மெசேஜ் கொடுத்து நமக்கு அவுட்லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த லெட்டர் சென்ட் பண்ணுறதுனால லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே செலக்ட் ரெசிபென்ட்ஸ்னு இருக்குது இல்லைங்களா. இல்லை நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கிளிக் பண்ண நமக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். 3 ஆப்ஷன் இருக்கும். நான் டைப் நியூ லிஸ்ட் அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எதாவது லிஸ்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லிஸ்ட் நம்ம டைப் பண்ணிருப்போம் இல்லைங்களா. அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ்லாம் டைப் பண்ணியிருப்போம். அதை நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இங்கே யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வச்சு நம்ம டைப் எடுத்துக்கலாம். இது எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை இன்கேஸ் நம்ம இப்போ தான் டைப் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு என்ன பண்ணணும், டைப் நியூ லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கணும். நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் கான்டாக்ட். இப்போ நம்ம மெயில் அனுப்புகிற எல்லா மெயில் ஐடியும் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லுக்கில் நமக்கு சேவாக இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பர்டிகுலர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் நியூ லிஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்கு இங்கே வேர்டில் எப்படி பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணு சொல்லி நான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க டைப் நியூஸ்ங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதில் நமக்கு என்ன இருக்குது டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேமு, அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 நமக்கு எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இருக்கும். அது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக யாரையெல்லாம் எதுனா யூஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம காலம்ஸை பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கஸ்டமைஸ் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த கஸ்டமைஸ் காலம் அப்படிங்கிறது கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும், கஸ்டமைஸ் அட்ரஸ் லிஸ்ட்டுன்னு. இப்போ நமக்கு ஒரு கம்பெனிக்கு அனுப்ப போகிறப்ப நமக்கு என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியோட டைட்டில் தான் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்ப போகிறங்கிறதுனால இந்த டைட்டில் எனக்கு வேணாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துக்கலாம், நமக்கு டெலிட் ஆகிடும். இந்த அட்ரஸ் லிஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம் ஆட் கொடுத்தீங்க அப்புறம் இப்போ நியூவாக புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் கொடுத்தா நமக்கு டெலிட் ஆகிடும். இல்லை அப்படி இருக்கிறது நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ரீநேம் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம்ங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமாக மாற்ற போகிறேன். இதுக்காக என்ன பண்ணுறேன் ரீநேம் கொடுத்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்டாக எஸ்டிடி நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட் நேமுக்கு. இது கொடுத்து ஓகே கொடுங்க, நமக்கு அந்த கொடுத்த நேம் சேஞ்சாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் நேம் இருக்குது இல்லைங்களா, இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஃபாதர் நேமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க ரீநேம் கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, நமக்கு அந்த ஃபார்மட் செட் ஆகிடும். அது இந்த கம்பெனி நேம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண டெலிட் பண்ணிடுறேன். அட்ரஸ் லைன் 1 தென் அட்ரஸ் லைன் 2 பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். அதே நமக்கு அட்ரஸ் லைன் 1 பார்த்திங்க அப்படின்னா டோர் நம்பர் வேணால் நம்ம டோர் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அட்ரஸ் லைனில் இதை டோர் நம்பர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுற ரீநேம் கொடுத்துட்டு D.N அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்குறேன். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எதை கார்டு ஏன்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டாட் நமக்கு சிம்பிள் இங்கே அக்செப்ட் பண்ணாது, நமக்கு எந்த சிம்பிளாக நமக்கு நார்மலாக கொடுத்துக்கணும். ஸோ டி ஸ்பேஸ் நம்பர் அதாவது டோர் நம்பர்னு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா அந்த டோர் நம்பர் வந்து செட் ஆகிடும். இங்கே அட்ரஸ் லைன் 2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ரீநேமில் நான் அட்ரஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ லைன் 2 கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நான் சிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன், ஸ்டேட் தேவையில்லை. ஸோ இங்கே டெலிட் பண்ணிடுறேன். இங்கே ஜிப் கோடை பார்த்திங்க அப்படின்னா பின்கோடு கொடுத்து வச்சுக்கலாம், வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண ரீநேமில் பின்கோட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண கண்ட்ரி ஆர் ரீஜனில் வேணாம் டெலிட் பண்ணிடுறேன். தென் ஹோம் ஃபோன் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா செல் இங்கே ரீநேம் கொடுத்துட்டு செல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது இங்கே ஒர்க் ஃபோன் தேவையில்லை, இதுன்னு டெலிட் பண்ணிடுறேன். தென் இமெயில் அட்ரஸ் நமக்கு வேணாம் அப்படின்னா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தா என்ன பண்ண டெலிட் பண்ணிடுறேன். வேறு என்ன வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், டோர் நம்பர், அட்ரஸ், சிட்டி, பின்கோட், தென் செல் நம்பர் இதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே ஓகேன்றது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம என்ன காலம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணமோ அதை மட்டும் நமக்கு இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுல எம்ப்ளாயர் ப்ரொஃபைல் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா நேம் கொடுத்துக்கிறேன், SINDHU சிந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபாதர் நேம் மாசிலாமணி, MASILAMANI. ஸோ டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண டோர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 58 நான் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸில் பார்க் ஸ்ட்ரீட் தென் சிட்டி பார்த்திங்க அப்படின்னா சேலம் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பின்கோட் நமக்கு 636001 அப்போ நான் கொடுத்துக்கிறேன். மொபைல் வேணுன்னா மேலுங்க மொபைல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தா என்ன இப்போ ஒரு அட்ரஸ் நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ நமக்கு அடுத்த என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். சார் நமக்கு என்ன பண்ணலாம் நியூ என்ட்ரிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா டேப் கொடுத்தா நம்ம அடுத்தடுத்து காலம் ஓப்பன் ஆகும். இன்னும் நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் அடுத்த நேம் கொடுக்க போகிறேன் விஜயகுமார், VIJAYAKUMAR. எங்கள் ஃபாதர் நேம் பார்த்திங்க அப்படின்னா நட்ராஜ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு இவங்களுக்கான டோர் நம்பர் நான் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அம்மன் கோவில் ஸ்ட்ரீட் நான் கொடுத்துக்கிறேன், AMMANKOVL அம்மன் கோவில் ஸ்ட்ரீட்
அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் எங்களுக்கான சிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதுக்கான பின்கோட் நம்பர் நமக்கு வேணுங்க மாதிரி பின்கோட் நம்பர் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். அகைன் நியூ என்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நியூ என்ட்ரிங்கிறது கொடுத்தா நமக்கு ஒரு காலம் ஓப்பன் ஆகிடும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த நேம் நான் கொடுத்துக்கிறேன். செந்தில் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபாதர் நேம் கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எங்களுக்கான நம்ம டோர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். இந்த டோர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 65/A-5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ணா ஸ்ட்ரீட் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரீட் தென் சேலம். இங்கே பின்கோட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 003 நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க நியூ என்ட்ரிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அகைன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி நான் கொடுக்குறேன். STANLEY ஸ்டான்லி. ஃபாதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிரபு PRABHU நான் கொடுத்துக்கிறேன். இங்கே டோர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 98/12 அப்போ நான் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் நகர் சேலம் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கான பின்கோட் நம்பர் 660004. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கான மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை அட்ரஸ் வேணுமோ அட்ரஸ் ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 அட்ரஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்களோ இல்லை எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு இது ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும் ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த அட்ரஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறீங்க நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்னு ஒரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்போ நான் உங்கள் நேம் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். இல்லை இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த இயர்க்கான ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2003 ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 6 வரைக்கும் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த 3 இயர்ஸ். இதே 14 அப்படின்னா அவங்க 17 வரைக்கும் இருப்பாங்க. அந்த இயர் கொடுக்க நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெறும் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட் நமக்கு இங்கே சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயிலிங்ஸ் நம்ம அனுப்புறதுக்காக நமக்கு லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லிஸ்ட் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், அதை எப்படி சென்ட் பண்ண போகிறோங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.